अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானுடைய விபவாவதாரங்களை மிகவும் விரிவாக அனுபவித்த பெரியாழ்வார் தொடர்ந்து எம்பெருமானுடைய அர்ச்சாவதார அனுபவங்களை செய்ய வேண்டும் என்று தொடங்கி திருமாலிருஞ்சோலை, திருக்கோட்டியூர், திருக்கண்டம் என்னும் கடிநகர் என்று இப்படி திவிதேசங்களை பற்றி சில பதிகங்களை அருளிச் செய்தார். தொடர்ந்து திருவரங்கம் பெரிய கோவிலை பற்றி 3 திருமொழிகள் 3 பதிகங்கள் அருளிச் செய்கின்றார். அதிலே விபவாவதார அனுபவத்தையும் கலந்து, அதாவது பகவான் ராமனாய் கண்ணனாய் அவதரித்த காலங்களிலே அவன் செய்த சேட்சிதங்களை எல்லாம் சொல்லி, அப்படிப்பட்டவன் எழுந்தொழிருக்கின்ற இடமென்றோ திருவரங்கம் என்று 4ஆம் பத்து 8ஆம் திருமொழியிலே ஒரு அனுபவம் சென்றது. ஆனால் அப்படி ஒரு திருமொழியிலே அனுபவித்ததோடு திருப்தி அடையாதபடியினாலே பெரியாழ்வார் அடுத்த திருமொழியிலேயும் அந்த திருவரங்க அனுபவத்தையே செய்கின்றார். ஆனால் அதிலே சற்று வேறு விதமாக அந்த அனுபவம் அமைகிறது. இந்த திருமொழியிலேயும் எம்பெருமானுடைய விபவாவதாரங்கள், அதாவது ராமாவதாரத்திலே, கிருஷ்ணாவதாரத்திலே மற்றுமுள்ள அவதாரங்களிலே அவன் செய்த செயல்களை எல்லாம் சொல்லி, இப்படிப்பட்ட அற்புதமான செயல்களை செய்தவன் என்றோ இந்த திருவரங்கத்திலே எழுந்தருளியிருக்கிறான் என்று அப்படி அந்த திருவரங்கத்தை கொண்டாடி, கூடவே அந்த திருவரங்கம் பெரிய கோவிலிலே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகள் என்னவெல்லாம் பார்க்கிறாரோ, அங்கே இருக்கக்கூடிய வயல்வெளிகள், அங்கே இருக்கக்கூடிய பொழில்கள், அங்கே இருக்கக்கூடிய சென்னர் பயிர்கள் என்று எல்லாவற்றையும் பார்த்து அவற்றையும் மிக அழகாக வர்ணித்தருளுகிறார் பெரியாழ்வார் இந்த 4ஆம் பத்து 9ஆம் திருமொழியிலே. முன்னடிகளிலே எம்பெருமானுடைய விபவாவதார சரித்திரங்கள் சொல்லப்படுகின்றன. பின் அடிகளிலே அந்த திவ்ய தேசத்தினுடைய ஒரு இயற்கை காட்சிகள் வர்ணிக்கப்படுகின்றன என்று அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய இத்திருமொழி. இதிலே விசேஷமான சம்பிரதாய கருத்துக்களையும் சேர்த்து பெரியாழ்வார் அருளி செய்வது இந்த திருமொழியினுடைய தனிச்சிறப்பாகும். அதிலே முதல் பாசுரம், அதிலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், ராமபிரானாக அவதரித்திருந்த காலத்திலே சித்திரக்கூட்டத்திலே வந்து தன்னை அடிபணிந்த பரதாழ்வானுக்கு தன்னுடைய பாதுகையை கொடுத்தான் அல்லவா, அப்படிப்பட்ட எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற திவ்ய தேசம்தான் திருவரங்கம் என்று சொல்லி அந்த திருவரங்கத்தினுடைய வயல்வெளியையும் வர்ணிக்கிறார். தம்பிக்கு வான்பயம் வைத்து போய் வானோர் வாழ செருவுடைய திசை கருமம் திருத்தி வந்துலகாண்ட திருமால் கோயில் ராமபிரான் தகப்பனாருடைய நியமனம் அடியாக காட்டிற்கு சென்றான். அந்த காட்டிற்கு சென்ற செய்தி முதலிலே தெரியாது பரதாழ்வானுக்கு. அப்பொழுது அவன் கேகய தேசத்திலே இருந்தான். பரதன் அவனை அழைத்து வர வேண்டும் என்று வசிஷ்டர் அனுப்பி வைத்தார். அதாவது தசரதன் மாண்டவுடனே அங்கேருந்து பரதன் வந்தான். வந்தவுடனே விஷயத்தை அறிந்து கொண்டு துடிதுடித்தான். உடனே ராமபிரான் எங்கே எழுந்தருளிருக்கிறான் என்று தெரிந்து கொண்டு சித்திரக்கூட்டத்திற்கு சென்று அங்கே எழுந்தருளிருந்த ராமபிரானை தண்டம் சமர்ப்பித்து, நீ அயோத்திக்கு திரும்பி எழுந்துள்ள வேண்டும், பட்டாபிஷேகம் செய்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தான். பலவாறாக பிரார்த்தித்தான். அவன் என்ன சொன்னாலும் ராமபிரான் அதற்கு இசையவில்லை. என்ன காரணம் என்னால், தகப்பனாருடைய நியமனம் 14 ஆண்டு வனவாசம், அதை நிறைவேற்றி விட்டுத்தான் நான் மறுபடியும் அயோத்தி திரும்புவேன், அதுவரை நான் திரும்ப மாட்டேன் என்று சொல்லி, ஆனால் அந்த நியமனம் முடிந்தவுடனே கண்டிப்பாக நான் அயோத்திக்கு வந்து விடுகிறேன் 14 ஆண்டு கழித்து என்று ராமபிரான் தெரிவித்தானாம். ஒருவாறு ஆறுதல் அடைந்தாலும் கூட பரதாழ்வான் ராமபிரானை கேட்டான். என்ன கேட்டான்?
14 ஆண்டு கழித்து நீர் நிச்சயம் வருவீர் என்பது என்ன உறுதி? அது எப்படி நிச்சயித்துக் கொள்வது நான் அப்படின்னு கேட்டானா. உடனே அதற்காக ராமபிரான் என்ன செய்தான்? தன்னுடைய பாதுகையை பரதாழ்வானிடத்திலே கொடுத்தான். இதை நீ வைத்துக் கொண்டிரு, நான் நிச்சயமாக வந்து இந்த பாதுகையை பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொன்னான் என்பதாக வைத்து இங்கே பெரியாழ்வாருடைய பாசுரம் அருளி செய்யப்பட்டிருக்கிறது. அதை பெரியாழ்வார் எப்படி அருளி செய்கிறார் என்றால், மரவடியை தம்பிக்கு வான்பணயம் வைத்து போய் என்று தெரிவிக்கின்றார். மரவடி என்னால் அவனுடைய மரத்தாலே ஆன பாதுகை அது. ஆனால் ஸ்ரீராமாயணத்திலே ஹேமபூஷித்தே பாதுகே என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட மரத்தாலே செய்த பாதுகைக்கு தங்கத்தாலே தகடுகள் வேய பெறுகின்றன. ஏனென்றால் அது பட்டாபிஷேகத்துக்குரிய பாதுகை ஆகையினாலே. அப்படிப்பட்ட பாதுகையை என்ன செய்தான் என்றால் பரதாழ்வானிடத்திலே பணயமாக வைத்தான் என்கிறார் பெரியாழ்வார். அதாவது தான் மீண்டு வருகிறேன் என்று, மீண்டும் அயோத்திக்கு 14 ஆண்டு கழித்து திரும்பி வருகிறேன் என்பதை பரதன் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அந்த பாதுகையை அடகாக வைத்தான். பணயம் என்னால் அடகு என்று சொல்லுகிறது. அதிலேயும் வான்பணயம் என்கின்றார். வான்பணயம் என்னால் என்ன என்றால், அடகு என்றால் அடகு வைக்க பொருளுடைய பொருளை விட அதை பெற்றுக்கொண்டு போகிற பொருள் குறைந்ததாக இருக்கும். அதாவது 1000 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு பொருளை நாம் அடகு வைத்தால் அதற்கு நமக்கு கிடைக்கக்கூடியது 500 ரூபாயாகத்தான் இருக்கும். இங்கே ராமபிரான் என்ன செய்தான்? தன்னுடைய பாதுகையை அடகு வைத்தான், தன்னை மீட்டுக் கொண்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே ராமபிரானை விட ராமபிரானுடைய பாதுகை உயர்ந்தது என்கிற கருத்திலேதான் இங்கே பணயம் என்று மட்டும் சொல்லாமல் பெரியாழ்வார் வான் பணயம் வைத்து என்று தன்னை விட உயர்ந்ததான அந்த பாதுகையை பரதாழ்வானிடத்திலே பணயமாக வைத்தான். வைத்து போனான். போய் கானகத்திற்கு போய் எங்கே சென்றான் என்றால், செருவுடைய திசை என்று யுத்தத்திற்கு என்று காத்து கொண்டிருக்கிற திசையாம். அதுதான் தெற்கு திசை. அங்கேதானே ராவணன் இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த திசை கருமம் திருத்தி என்று அந்த திசைகளிலே செய்ய வேண்டிய செயல்களை செய்து, அதாவது போகிற வழியிலே இருக்கக்கூடிய நல்லோர்கள் ரிஷிகளுக்கெல்லாம் கடாட்சத்தை பொழிந்து துஷ்டர்களை எல்லாம் அழித்து அவன் மறுபடியும் திரும்பி அயோத்திக்கு வந்தான். வந்து என்ன செய்தான் என்றால், உலகாண்ட திருமால் என்று உலகத்தை எல்லாம் ஆண்டான். ராமே ராஜ்யம் பிரசாசதி என்று சொல்லும்படியாக உலகத்தை எல்லாம் ஆண்டான். ஆண்டவனாரல் நான் திருமால் என்கிறார். திருமால் என்னால் பிராட்டியோடு கூடினவனாக, சீதா பிராட்டியோடு சேர்ந்தவனாக அவன் ராஜ்யத்தை ஆண்டபடியினாலே அவன் திருமால் என்று தெரிவித்தார். அப்படிப்பட்ட திருமாலுடைய கோயில், அவனுடைய ஊர் எது என்றால் அதுதான் திருவரங்கம். அந்த திருவரங்கத்திலே என்ன விசேஷம் என்றால், திருவடிதன் திருவுருவும் திருமங்கை மலர்கண்ணம் காட்டி நின்று, அங்கே கருணைதல் பூக்கள் நிறைய பூத்திருக்கின்றன. அந்த நீலோத்பலம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பூக்கள். இந்த பூக்களுக்கு என்ன சிறப்பு என்றால், அவை எம்பெருமானுடைய நிறத்தை உடையனவாய் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அந்த பிராட்டியினுடைய கண் எப்படி இருக்கும் என்றால், பெரிய பிராட்டியாருடைய கண் அந்த கருணைதல் பூ போலே அவ்வளவு அழகா இருக்குமா. ஆக இந்த நீலோத்பலம் எம்பெருமானுடைய திருமேனிக்கும் ஓமையாக சொல்லப்படுகிறது. அதே போல எம்பெருமான் பிராட்டியினுடைய திரு கண்களுக்கும் ஓமையாக சொல்லப்படுகிறது அல்லவா. அதை கொண்டு பெரியாழ்வார் என்ன தெரிவிக்கிறார்? திருவடிதன் திருவுருவும் திருமங்கை மலர்கண்ணம் காட்டி நின்று என்று அந்த கருணைதல் பூக்களானது திருவடியான எம்பெருமான் அவனுடைய திருவுருவை காட்டுகின்றது. அந்த பிராட்டியினுடைய அந்த திருக்கண்களை காட்டுகின்றது. திருமங்கை அவருடைய மலர் கண், மலர்ந்த கண், அழகான கண், விசாலமான கண், அந்த கண்ணையும் காட்டுகின்றது. இப்படி அந்த உருவுடைய மலர் நீளம் அது காற்று ஆட்ட, அங்கே திருவரங்கம் பெரிய கோவிலே வயல்வெளிகளிலே ஒரு காற்று வீசுகிறது. அப்பொழுது இந்த கருணைதல் பூக்களானவை ஓசலிக்கும் என்று நன்றாக அப்படி காற்றிலே அசைகின்றதாம். அப்படிப்பட்ட ஒளி அரங்கம், தேஜஸை உடைய அரங்கம், அதுதான் தன்னுடைய தம்பியான பரதனுக்கு பாதுகையை வான்பணயமாக வைத்து போய் வானோர் வாழ யுத்தங்கள் எல்லாம் செய்து மறுபடியும் திரும்பி வந்து அயோத்தியிலே வீற்றிருந்து உலகத்தை எல்லாம் ஆண்ட திருமாலான எம்பெருமானுடைய கோயில் என்று அந்த திருவரங்கத்தில் பெருமையை சொல்லுகின்ற பொழுது, சக்கரவர்த்தி திருமகனான எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற கோயில், அங்கே இருக்கக்கூடிய கருணைதல் பூக்கள் கூட மிக அழகாக அசைகின்றன
என்று முன்னடிகளிலே பெருமானுடைய வைபவத்தையும் அந்த பின்னடிகளிலே அந்த இயற்கை வளத்தையும் வர்ணித்தார் பெரியாழ்வார். இன்னும் அவருடைய இந்த திருவரங்க அனுபவம் தொடர்கிறது. நாமும் தொடர்ந்து அனுபவிப்போம்.